ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் ரொம்ப நாளாக இங்கிலீஷில் பேசணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு இருக்கீங்களா? அந்த ஆசை இந்த வீடியோ மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு நிறைவேறுங்க. நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. வீடியோவை விடாமுயற்சியோட ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. ஃபார் அப்படின்னா தமிழில் காக அப்படின்னு அர்த்தம். இதை நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியுங்க. இங்கே நான் தமிழில் ரொம்பவே சிம்பிளான 6 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். இதுக்கு நீங்கள் தான் என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணிகிட்டே வரணும். ஃபஸ்ட் ஒன்று பாருங்களேன், எனக்காக. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஃபார் மீ. ஃபார் அப்படின்னா காக. எனக்காக அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஃபார் மீ. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உனக்காக எப்படி சொல்லலாம்? ஃபார் யூ. ஃபார் யூ. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்காக. ஃபார் ஹிம். ஃபார் ஹிம். நெக்ஸ்ட் ஒன், அவளுக்காக எப்படி சொல்லலாம்? ஃபார் ஹர். ஃபார் ஹர். நெக்ஸ்ட் ஒன், அவர்களுக்காக. ஃபார் தெம். ஃபார் தெம். நெக்ஸ்ட் ஒன், எங்களுக்காக. ஃபார் அஸ். ஃபார் அஸ். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் நேமை கூட மென்ஷன் பண்ணி நீங்கள் சொல்லலாங்க. இப்போ என் பேர் பாருங்களேன், மகாவுக்காக அப்படின்னா ஃபார் மகா. ஃபார் மகா. அஜித்துக்காக அப்படின்னா ஃபார் அஜித். ஃபார் அஜித். இதே மாதிரி நீங்கள் உங்கள் பேரை கூட மென்ஷன் பண்ணி நீங்கள் இங்கே சொல்லலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த பேசிக்கான கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருச்சாங்க. இனிமே தான் நம்ம பெரிய பெரிய சென்டென்சஸை ஈஸியாக உருவாக்கி நம்ம பேச ஆரம்பிக்க போகிறோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு அப்படியே போகிறது கிடையாது. வாயை திறந்து நீங்கள் பேசி உங்கள் டெய்லி லைஃப்பில் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் நிறைய சென்டென்சஸை இனிமேல் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கிலீஷ் பேசலாம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கடைக்கு போகிறோம். அங்கே போய் சில திங்ஸ் வாங்குகிறோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க, இது யாருக்காக வாங்குற அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறோம். எப்படின்னு பாருங்களேன், இது எனக்காக. சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எனக்காக. எப்படி சொல்லலாம்? நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் பேசுகிறதுக்காக மட்டும்தான், படிச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. என் கூட சேர்ந்து பின்னாடியே சொல்லுங்கள். திஸ் இஸ். எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள். ஃபார் மீ. சைடில் பாருங்கள். ஃபார் மீ அப்படின்னா எனக்காக அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சென்டென்ஸை சொல்லுங்கள் பார்க்கும். திஸ் இஸ் ஃபார் மீ. இது எனக்காக. இப்போ நீங்கள் கடையில் பொருள் வாங்குறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க, இது யாருக்காக அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இது அவனுக்காக வாங்குறேன்னு சொல்கிறீங்க. எப்படி சொல்லலாம்? இது அவனுக்காக அப்படின்னா சொல்லுங்க பார்க்கும். திஸ் இஸ் ஃபார் ஹிம். திஸ் இஸ் ஃபார் ஹிம். இது அவனுக்காக. இப்போ நீங்கள் பொருள் வாங்குறீங்க. யாருக்காக? அவளுக்காக வாங்குறீங்க. உங்கள் தங்கச்சியோ அல்லது அக்காவோ அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ நீங்கள் யாருக்காவது வாங்குறீங்க. எப்படி சொல்லுவீங்க? இது அவளுக்காக அப்படின்னு சொல்லுவீங்கள்ல. எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ். நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. சூப்பருங்க. ஃபார் ஹர். திஸ் இஸ் ஃபார் ஹர். இது அவளுக்காக. இந்த இடத்துல நீங்கள் ஒரு நேம் கூட மென்ஷன் பண்ணி சொல்லலாம். உங்கள் தங்கச்சியோட நேமோ உங்கள் அக்காவோட நேமோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நேமோ மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இது நீங்கள் அவங்களுக்காக வாங்குறீங்க. இது அவர்களுக்காக. எப்படி சொல்லலாம்? திஸ் இஸ். நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. சூப்பருங்க. திஸ் இஸ் ஃபார் தம். திஸ் இஸ் ஃபார் தம். இது அவர்களுக்காக. இப்போ பாருங்களேன், நீங்கள் கடையில் போய் நிறைய திங்ஸ் வாங்குறீங்க. அப்போ கேட்குறாங்க, இது யாருக்காக வாங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சொல்கிறோம், இது எங்களுக்காக வாங்குகிறோன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இது எங்களுக்காக அப்படிங்கிற சென்டென்ஸை இங்கிலீஷில் ஃபுல்லாக சொல்லுங்க பார்க்கும். கரெக்டுங்க. திஸ் இஸ் ஃபார் அஸ். திஸ் இஸ் ஃபார் அஸ். இது எங்களுக்காக.
இப்போ நம்ம ஃபார் வச்சு ரொம்ப பேசிக்கான சென்டென்சஸை பேச ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நம்ம அடுத்த லெவல் போகலாமா? இங்கே பாருங்களேன். எனக்காக இதை பண்ணு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அடிக்கடி சொல்லுவோம், என்னால் பண்ண முடியல, எனக்காக இதை பண்ணு. இங்கே நீங்கள் நல்லா கவனிங்க. எனக்காக வந்திருக்கு பார்த்தீங்களா? எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கெல்லாம் இங்கிலீஷில் பேசுகிறீங்களோ அங்கே ஃபார் மீ அப்படிங்கிற கீவேர்டை கண்டிப்பாக நீங்கள் பேசணுங்க. அப்போ தான் அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ எனக்காக இதை பண்ணு அப்படிங்கிற தமிழ் சென்டென்ஸை என் கூட சேர்ந்து நீங்கள் பின்னாடி சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா? எப்படி சொல்லலாம்? அதை எப்படி பேசலாம்? Do this for me. நல்லா கவனிங்க. Do this அப்படின்னா இதை பண்ணு. இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். Do அப்படின்னா செய், பண்ணு அப்படின்னு அர்த்தம். This அப்படின்னா இதை. புரியுதாங்க? Do thisக்கான ஆன்சர் தெரியுதா? ஓகே. இப்போ இந்த சென்டென்ஸை நீங்கள் ஃபுல்லாக சொல்லுங்கள் பார்க்கும். எனக்காக இதை பண்ணு. Do this. நீங்களே சொல்லி முடிச்சிருங்க. சூப்பருங்க. For me. Do this for me. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள். Do this for me. எனக்காக இதை பண்ணு. இப்போ பாருங்களேன், அவனுக்காக இதை பண்ணுமே. எப்படி சொல்லலாம்? சூப்பருங்க. Do this for him. Do this for him. அவனுக்காக இதை பண்ணு. இப்போ அவளுக்காக இதை பண்ணு. Do this for her. Do this for her. அவளுக்காக இதை பண்ணு. நெக்ஸ்ட் பாருங்களேன், அவர்களுக்காக இதை பண்ணு. Do this for them. Do this அப்படின்னா இதை பண்ணு, இதை செய் அப்படின்னு அர்த்தம். For them அப்படின்னா அவர்களுக்காக. இப்போ அந்த சென்டென்ஸை சொல்லுங்கள். அவர்களுக்காக இதை பண்ணு அப்படின்னா do this for them. நெக்ஸ்ட் பாருங்களேன், எங்களுக்காக இதை பண்ணு. Do this for us. Do this for us. எங்களுக்காக இதை பண்ணு. அவ்வளோதாங்க. இப்போ அஜித்துக்காக இதை பண்ணு. எப்படி சொல்லலாம்? Do this for Ajit. இப்போ மகாவுக்காக இதை பண்ணு அப்படின்னா do this for மகா. சீதாவுக்காக இதை பண்ணு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? Do this for சீதா. ராஜாவுக்காக இதை பண்ணு அப்படின்னா do this for ராஜா. இப்போ அப்படியே உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. உங்கள் நேமை இதில் மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நான் என்னோடய நேமை மென்ஷன் பண்ணுறேன். மகாவுக்காக இதை பண்ணு. Do this for மகா. Do this for மகா. மகாவுக்காக இதை பண்ணு. நீங்கள் இதே மாதிரி உங்களுடைய பேரையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் நீங்கள் வாயை திறந்தாவது இந்த சென்டென்சஸை இங்கிலீஷில் ஒரு 2-3 தடையாவது சொல்லுங்கள். இப்போ நம்ம இந்த ஃபார் வச்சு இன்னும் கொஞ்சம் பெரிய சென்டென்சஸை பேச ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், நான் உனக்காக சமைக்கிறேன். எப்படி சொல்லலாம்? இங்கே நல்லா கவனிங்க. உனக்காக காக வந்திருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா நீங்கள் ஃபார் வச்சு தான் சென்டென்சஸ் நீங்கள் உருவாக்கணுங்க. எப்படி சொல்லலாம்? நான் உனக்காக சமைக்கிறேன். ஆன்சர் தெரியுதா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்கள் பின்னாடியே வாயை திறந்து சொல்லிகிட்டே வரீங்களா? நான் ஆன்சர் பண்ணுறேன். ஐ குக் ஃபார் யூ. இங்கே நல்லா கவனிங்க. நான் சமைக்கிறேன் அப்படின்னா ஐ குக். ஐ அப்படின்னா நான், சமைக்கிறேன் குக். இது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ நம்ம இந்த செயலை செய்கிறோம் பார்த்தீங்களா? நான் சமைக்கிறேன். ஐ குக். யாருக்காக? இங்கே ஒரு கேள்வி வருது பார்த்தீங்களா? நான் யாருக்காக சமைக்கிறேன்? சூப்பருங்க. உனக்காக அப்படின்னா உனக்காக அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நான் சைடில் எழுதி போட்டிருக்கேன் பாருங்கள், தெரிஞ்சிருச்சா? ஃபார் யூ. இப்போ அந்த சென்டென்ஸை மொத்தமாக சொல்லுங்கள். ஐ குக் ஃபார் யூ. ஐ குக் ஃபார் யூ. நான் உனக்காக சமைக்கிறேன் அல்லது நான் உங்களுக்காக சமைக்கிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மீனிங் தாங்க.
வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் இருக்கீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக அவங்க கொஞ்சம் கொஞ்சமாவது இங்கிலீஷில் பேச ஆரம்பிப்பாங்க. நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க. நான் இந்த மாதிரி வீடியோஸ் தான் ரெகுலராக நிறைய அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எல்லா வீடியோவும் செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷில் பேச ஆரம்பிங்க. இப்போ பாருங்களேன், நான் அவனுக்காக சமைக்கிறேன். எப்படி சொல்லலாம்? உங்களுக்கு ஆன்சர் தெரியுதாங்க? உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் இனிமேல் நான் சொல்லக்கூடிய எல்லா ஆன்சரையும் கமெண்ட்ஸில் டைப் பண்ணிகிட்டே வாங்க. முடியலன்னா கவனமாக வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஓகே, எப்படி சொல்லலாம்? நான் அவனுக்காக சமைக்கிறேன் அப்படின்னா ஐ குக் ஃபார் ஹிம். ஐ குக் அப்படின்னா நான் சமைக்கிறேன். யாருக்காக? அவனுக்காக. ஃபார் ஹிம். ஐ குக் ஃபார் ஹிம். ஐ குக் ஃபார் ஹிம். நான் அவனுக்காக சமைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் பாருங்களேன், நான் அவளுக்காக சமைக்கிறேன். எப்படி சொல்லலாம்? சொல்லுங்கள் பார்க்கும். ஐ குக் ஃபார் ஹர். நான் அவளுக்காக சமைக்கிறேன். இப்போ பாருங்களேன், நான் அவர்களுக்காக சமைக்கிறேன். நம்ம வீட்டில் சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, நம்ம அவங்களுக்காக சமைப்போம். நம்மகிட்ட வந்து ஒருத்தங்க கேட்பாங்க, நீ யாருக்காகப்பா இவ்வளோ சமைக்கிறேன்னு கேட்பாங்க. நம்ம சொல்லுவோம், நான் அவங்களுக்காக சமைக்கிறேன், எங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, நான் அவங்களுக்காக சமைக்கிறேன்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ குக் ஃபார் தம். ஐ குக் ஃபார் தம். நான் அவர்களுக்காக சமைக்கிறேன். இப்போ நான் எங்களுக்காக சமைக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ குக் ஃபார் அஸ். ஐ குக் ஃபார் அஸ். நான் எங்களுக்காக சமைக்கிறேன். அவ்வளோதாங்க. இப்படி சின்ன சின்ன கீவேர்ட் வச்சு நம்ம இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ். ரொம்ப சீக்கிரமாக நீங்கள் இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சிருவீங்க. இங்கே பாருங்களேன், நான் ராஜாவுக்காக சமைக்கிறேன். ஐ குக் ஃபார் ராஜா. நான் ராணிக்காக சமைக்கிறேன். ஐ குக் ஃபார் ராணி. நான் அஜித்துக்காக சமைக்கிறேன். ஐ குக் ஃபார் அஜித். ஃபைனலாக ஒரு சின்ன ஹோம்ஒர்க்குங்க. இந்த இடத்துல உங்களுடைய பெயரை மென்ஷன் பண்ணி நீங்கள் கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ குக் ஃபார் மகா. ஐ குக் ஃபார் மகா. நான் மகாவுக்காக சமைக்கிறேன். நீங்களும் மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள். நம்ம அடுத்து பார்க்கலாமா? இப்போ ஃபார் வச்சு இன்னுமே கொஞ்சம் பெரிய சென்டென்சஸை நம்ம உருவாக்கி இப்போ பேச ஆரம்பிக்க போகிறோம். இங்கே பாருங்களேன், நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நல்லா கவனிங்க, உனக்காக. இந்த தமிழ் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டென்ஸில் வரும் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ். நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு செயல் கண்டினியூவாக தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா அதை நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூவஸ் டென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இந்த தமிழ் சென்டென்ஸை பாருங்களேன், நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். தொடர்ச்சியாக ஒரு செயலை நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? என்ன செயலை பண்ணுறீங்க? வெயிட் பண்ணுறீங்க. இந்த சென்டென்ஸை நம்ம எப்படி இங்கிலீஷில் நம்ம பேசலான்னு பார்க்கலாமா? ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னா நான் காத்து கொண்டிருக்கிறேன். யாருக்காக? சொல்லுங்க பார்க்கும். உனக்காக. உனக்காக அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஃபார் யூ. இப்போ இந்த சென்டென்ஸை மொத்தமாக சொல்லுங்க பார்க்கும். I'm waiting for you. I'm waiting for you. நான் உனக்காக காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு ஈஸியாக புரியுதாங்க? இப்படி தாங்க சின்ன வேர்டை வச்சு ஒரு குட்டியான சென்டென்ஸ் மேக் பண்ணி அப்படியே இங்கிலீஷில் பெரிய பெரிய சென்டென்சஸாக நம்ம பேசிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷை குறித்த பயம் நமக்கு சுத்தமாக இருக்காதுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வாயை திறந்தாவே வரவே வராது. ஆனால் வாயை திறந்து கடகடன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பேச ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். ஏன்னா நம்ம நிறைய டைம் எடுத்தாச்சு, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹிம். நான் அவனுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ஹர். நான் அவளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்களேன், நான் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தெம்.
ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தம். நான் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோவை இதுவரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இங்கே நான் 3 தமிழ் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். நான் உனக்காக வாங்குகிறேன். எப்படி சொல்லலாம்? நான் சொல்லும்போது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ பை ஃபார் யூ. ஐ பை அப்படின்னா நான் வாங்குகிறேன். யாருக்காக? உனக்காக. ஐ பை ஃபார் யூ, நான் உனக்காக வாங்குகிறேன். இப்போ நான் உனக்காக வந்தேன். நீ என்னை கூப்பிட்டதுனால நான் உனக்காக வந்தேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஃபார் யூ. ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன். பாஸ்ட் டென்ஸ், முடிஞ்ச ஒரு செயல். சொல்லுங்க பார்க்கும். ஐ கேம் ஃபார் யூ, நான் உனக்காக வந்தேன். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன். நான் உனக்காக பேசுகிறேன். நான் உனக்காக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படி சொல்லலாம்? ஐ ஸ்பீக் ஃபார் யூ. ஐ ஸ்பீக் ஃபார் யூ. ஐ ஸ்பீக் அப்படின்னா நான் பேசுகிறேன். யாருக்காக? உனக்காக. ஐ ஸ்பீக் ஃபார் யூ, நான் உனக்காக பேசுகிறேன். இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 2 தமிழ் சென்டென்ஸ் உங்களுக்கு ஹோம்ஒர்க்குங்க. நான் உனக்காக வருகிறேன். நான் உனக்காக போகிறேன். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபார் வச்சு நிறைய சென்டென்சஸ் தெரியுது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் நிறைய சென்டென்சஸ் டைப் பண்ணி உங்களுடைய ஆன்சர் பண்ணுங்கள். எனக்கு 2 தான் தெரியுது, இது மட்டும்தான் தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த 2க்கான ஆன்சரை எல்லாருமே கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லிட்டு தாங்க வீடியோ முடிக்கணும். இன்னும் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.